இப்போ அப்படியே ஜங்குக் டயங்க கட்டி பிடிச்சிட்டு இருப்பான் இல்லையா? இப்போ அப்படியே டயங் பெரிய காதல் நினப்பு உங்களுக்கு அப்படின்னு மாதிரி கேட்குறான். ஆமாண்டா, உனக்கு நான் தானே காதல் மன்னன், வேற எவன் அப்படின்னு மாரி கேட்டுட்டு அப்படியே டயங் செம்ம காண்டாகி, இதெல்லாம் விளையாடணுன்னு உனக்கு விவஸ்தையே இல்லையாடா அப்படின்னு மாதிரி போட்டு நல்லா டொப்பு டொப்பு டொப்புன்னு அடிக்கிறான். இங்கே ஜேகேவும் டேய் டேய் விட்றா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கோட காதை நல்லா பிடிச்சி திருகிடுறான். ஸோ ஜேகேவும் ஆ டேய் அப்படின்னு மாதிரி கத்துறான். அப்படியே தலகாணி எடுத்து செம்மையாக போட்டு குனியை வச்சு நல்லா கும்முன்னு கும்புறான் நம்ம டயாங். அப்படியே இங்கே ஜங்குக்கும் சரி போதும் 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 சாரி போதுமா சாரி அப்படின்னு சொல்கிறான். பொறுக்கி இல்லை செல்லம், போக்கிரி, இனிமே உன்னோட போக்கிரி புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதை ஏன்டாலாம் என்கிட்டயே மாற்றி சொல்கிறியா நீ அப்படின்ற மாதிரி அப்படியே மறுபடியும் பிடிச்சி காதை திருவிழான்னு போகிறான். அப்படியே ஜங்குக் டயங்கோட கையை பிடிச்சி பின்னாடி வால் அப்படியே பின் பண்ணிட்டு, என்ன ரொம்ப கையெல்லாம் நீளுது, என்ன கையெல்லாம் உடச்சி அடுப்பில் சொறி விடவா, எங்க சொருவு பார்க்கலாம், வேணாம் அப்புறம் சொன்னதை செஞ்சு காட்டிடுவேன், ஏங்க செய். ஃபேனா தாங் கொஞ்சம் பொறுமையாக போகலான் இருக்கேன். என்னோட ரோஷத்தையும் மானத்தையும் சுரண்டாத. நான் சுரண்டுவேன்டா. என்ன நான் சுரண்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். அது லைக் அப்படியே திங்குற மாதிரி பார்ப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படியே ஜேகேவும் இங்கே பாரு, நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அண்ட் பண்ணவும் மாட்டேன். எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அதிகம். அதையும் மீற வச்சிட்டேன்னா அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன். ஓ, உன்னோட லிமிட் இருக்குல்ல, சரி எந்த அளவுக்கு தான் தாங்குறேன்னு நானும் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங் அவனோட கையை டக்குன்னு கன்சூமேட்டர் நேரத்தில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட நெஞ்சில் கை வச்சு அப்படியே அவனை வாலில் நெஞ்சோடு சேர்த்து வாலில் பின் பண்ணுறான். அப்படியே அவனோட செஸ்ட்டை பிடிச்சி ஷர்ட் மேலே ஒரு மாதிரி 2 பக்கமும் நம்ம டயாங் ப்ரெஸ் பண்ணுறான். இங்கே ஜேகேக்கு டேய் என்னடா பண்ணுற, உன்னோட செல்ஃப் கண்ட்ரோலை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டை நல்லா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி பிசைய ஆரம்பிக்கிறான். இங்கே ஜேகே டாங் வேணாம் அப்புறம் தப்பாயிரும், பரவாயில்ல தப்பு பண்ணலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது, தப்பு பண்ணலாமா, தப்பு இல்லையா, தப்பு பண்ணுறதுக்கு நேரம் காலம் இருக்குது, இப்போ நீ கையெடு அப்படின்ற மாதிரி டாயங்க பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே மேலே போய் ஏறி உட்காந்துக்கிறான் நம்ம ஜங்குக். என்னையே டீஸ் பண்ணுறியா நீ, இப்போ இரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் கீழே போயிட்டு நம்ம டயாங்கோட சீக்ஸில் அவனோட சீக்ஸ் வச்சு ரப் பண்ணிகிட்டே அப்படியே அவனோட நெக்கில் நல்லா ஹிக்கி மார்க்கை க்ரியேட் பண்ணுறான். ஸோ அது அப்படியே நல்லா பர்பிள் கலரில் ஒரு மாதிரி நல்லா ரெட்டிஷாக மாறிடுது. இங்கே டயாங் ஏய் கரடி நாய் எந்திரிடா அப்படின்ற மாதிரி கத்துறான். என்ன சொன்னேன், சாரி என்னோட மேல்குட்டி எப்போதும் கடிச்சது வலிக்குது, எந்திரி. சரி இன்னைக்கு இது வரைக்கும் போதும், ஐ எம் ஆல்சோ வெரி டயர்ட். ஓகே, ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் ரெஸ்ட்டே இல்லாமல், ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், நான் தூங்கிக்கிறேன். அண்ட் எனக்கு நாளைக்கு பிரியாணி வேணும், செஞ்சு தரியா? சரிங்க சார், செஞ்சு தரேன். அப்புறம் ஒரு விஷயம் மறுபடியுமா, என்னது, நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, இன்னொரு நியூ ப்ராஜெக்ட் சைன் பண்ண நீ ரெடியா? பட் என்கிட்ட எந்த ஐடியாவுமே இல்லையே. ஏய் நான் வச்சுருக்கேன் மேன் ஐடியா, நீ பண்ண ரெடியா? டீல். ஓகே, போயிட்டு தூங்கு, நான் தூங்குறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் தனித்தனியாக தூங்கிக்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் டயாங் வந்து ஜேகே கிட்ட கேட்குறான்,
2 பேரும் இன்னும் பெட்லேருந்து எழுந்திரிக்கல. அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு, "ஜங்குக், சொல்லுடே, எனக்கு ஒரு ஃபேவர் வேணும், பண்ணுவியா?" "என்னடே சொல்லு." "இல்லை, டுடே ஆஃபீஸ்க்கு லீவ் விட்டுறேன். நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் டேட் போயிட்டு வரலாம் ப்ளீஸ். நானும் இந்த 6 மந்த்தாக கண்டினியூவாக வேலை பார்த்து ரொம்ப போராக இருக்கேன். அண்ட் மறுபடியும் வீடு, ஆஃபீஸ், ஐ டோன்ட் லைக் தட். ப்ளீஸ், எனக்கு ஃபன் பண்ணும் போல் இருக்கு. அதுவும் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கூட. ஓகேவா?" அப்படின்ற மாதிரி ஸ்லீப்பி வாய்ஸில் கேட்குறான். டே பேபி, உங்களுக்கு ஃபன் பண்ணுமா? சரி, தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு பிரியாணி வேணும், செஞ்சுட்டா சாப்பிட்டுட்டு போகலாம். ஓகேவா? என்ன நடந்தாலும் உன் வேலையில் மட்டும் கரெக்டாக இரு. அப்போது சார் உங்களோட வேலையில் மட்டும் கரெக்டாக இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி ஐவிங் பண்ணி கேட்குறான். ஓகே, லவ் பண்ணுறதே ஒருத்தரோட நீடு இன்னொருத்தர் பூர்த்தி பண்ணுறதுக்கு தானே, அப்புறம் என்ன? வாட் டு யூ மீன்? இதுக்கான மீனிங் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு பண்ணாமல் குட் மார்னிங் போயிடுறான். குட் மார்னிங் சொல்லிட்டு, ச்சே மிஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எப்படி ஏஞ்சி உட்காந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறான். அங்கே அப்படியே பேம் முன்னாடி வந்துடுது மறுபடியும். இங்கே டயாங் ஜங்குக் 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 அப்படின்றான். என்னடா அப்படின்னு மாதிரி ஏஞ்சி நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே குடுன்னு ஓடி வந்து நம்ம ஜங்குக்கு மேலேயே டயாங் ஏறி உட்காந்துக்கிறான். "ஏய், என்னடா பண்ணுற? ஜங்குக் 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 அங்கே பாரு பேம், ப்ளீஸ் 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 அவனை சும்மா இருக்க சொல்லு." "டேய், அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டா. இப்போ நீயும் அவனுக்கு டேடி இல்லை." "எனக்கு அவனை பார்த்தா பயமாக இருக்குது. ப்ளீஸ் நீயே தூக்கிட்டு போய் விட்டுறேன் கிச்சனில். ப்ளீஸ் 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 அப்படின்னு மாதிரி கேட்குறான். சரி ஓகே, ஃபைன் ஃபைன், காம் டவுன். ஏன் இவ்வளோ ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அப்படியே அவனை ஹக் பண்ணிகிட்டே, "சரி பேபி போகலாம், இரு. பேம் தள்ளு, அப்பா ரொம்ப பயன்படுத்தாத. அவனுக்கு செகண்ட் டேடி, புரியுதா? இனிமேல் டயாங் பவ் பவ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓகேன்ற மாதிரி சிக்னல் காட்டுது. ஸோ இப்போ டயாங் அப்படியே தூக்கிட்டு போயிட்டே கீழே விட்டுட்டு, "அப்பா என்ன வெயிட்டு, ஏன்டா இவ்வளோ தின்னு கொழுத்து போயிருக்கேன்?" "என்ன, நான் கொழுத்து போயிருக்கேனா? எங்கள் பாட்டி தாத்தாலாம் சொல்கிறாங்க நான் ரொம்ப இழைச்சிட்டேன்னு. நீ என்னடலாம் கொழுத்து போயிருக்கேன்ற? பின்ன வெயிட்டாக இருந்தால் கொழுத்து போயிருக்கேன்னு சொல்லாமல் ஜிம் பாடி மெயின்டைன் பண்ணுற போல். இப்படி மெயின்டைன் பண்ணால் தான் நான் கொஞ்சம் செக்ஸியாக தெரிவேன், அதனால்." "ஓஹோ, சரி சரி, எந்த அளவுக்கு செக்ஸியாக இருக்கேன்னு நான் பார்க்குறேன் மேன், டைம் வரும்போது." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மேலே போய்ட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிறான். இங்கே டயாங் ஆஸ் யூஸ்வல் பிரியாணி குக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே டயாங் வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி சீக்கிரமாக எல்லாத்தையும் போட்டு குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு 2-3 விசில் வரட்டும்னு மேலே போகிறான். ஜங்குக் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலான்னு. ஸோ மேலே போனால் ஜங்குக் வந்து வாஷ்ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்ருக்கான். ஸோ வாஷ்ரூம் டோர் வந்து ஸ்லைடாக ஓப்பனில் இருக்குது. ஸோ டயாங் அப்படியே உட்காந்துட்டு, உள்ளே போகலாமா வேணாமா, இல்லை உள்ளே போனால் திட்டுவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே போயிட்டு நின்றுட்டு ஜங்கு குளிக்கிறத மொத்தமாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இங்கே ஜங்குக் ஆஸ் யூஸ்வல் அவனோட குளிக்க மாட்டான் எப்போவுமே. ஒரு இன்னர் மட்டும் போட்டுட்டு அப்படியே குளிச்சிட்ருக்கான். நம்ம டயாங் அவனோட ஆப்ஸு, செஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே நிஜமாவே நம்மளை விடவும் ரொம்ப அழகாக அவனோட பாடியை மெயின்டைன் பண்ணுறான் போல். எப்பா என்ன பாடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே அப்படியே ஹெட் டு டோ வரைக்கும் லுக்கு விட்டுட்டே இருக்கான்.
கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஜங்குக்கும் நம்மளை யாரோ உத்து உத்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்ற மாதிரி திரும்புகிறான். அப்போ டக்குன்னு ஐயோ பார்த்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரலான்னு பார்க்கும்போது அங்கே தண்ணி இருக்குது. ஸோ அதை பார்க்காம டப்புக்கடின்னு விழுந்துடுறான். சரி இந்த சத்தத்தை கேட்டுட்டு கேடி பூனை உள்ளே வந்துட்டியா? இல்லையே நான் வரல. வராமல் தான் இப்போ விழுந்தியா என்ன? இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அப்படியே டவல் எடுத்து வியர் பண்ணிவிட்டு என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்க வரான். ஸோ அங்கே பார்த்தா நம்ம டயாங்க்கு காலில் சரியாக சுளுக்கு பிடிச்சி லைட்டாக ப்ளீடும் வேறு ஆகுது. ஸோ இதை பார்த்துட்டு பைத்தியம் அறிவு இருக்கா அவனுக்கு? யாராவது குளிக்கும் போது இப்படி ஒளிஞ்சு பார்த்தா இதான் நிலமை. நான் ஒன்றும் குளிக்கும் போது ஒளிஞ்செலாம் பார்க்கல. வேற என்ன வெண்ணெய் பண்ணியா? இப்போ இது தேவையா அவனுக்கு? பாரு ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைத்தாங்கலாம் நம்ம டயாங்கர் அப்படியே தூக்கிக்கிறான். ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு பெட்டுக்கு போய் உட்கார வச்சுட்டு டயாங் அப்படியே ஸ்டில் அந்த ஈரமான பாடி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். மெய் மறந்து போய் அதுவும் அந்த தலையிலேருந்து சொட்டு சொட்டாக சொட்டுற அந்த தண்ணி அதை அப்படியே ட்ராவல் பண்ணி நெக்கு, செஸ்ட்டு, ஆப்ஸு, ஸ்டொமக்கு அப்படி சொல்லிட்டு ட்ராவல் ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பிரமிச்சு போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் உறைஞ்சி போயிட்டு. இங்கே ஜங்கு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்ற மாதிரி போய் ஃபஸ்ட் எய்ட் கிட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அவன் காலில் லைட்டாக காட்டன் வச்சு அந்த ப்ளட்டை துடைக்கலான்னு துடைச்சிருப்பான். ஐயோ அம்மா அப்படின்ற மாதிரி கத்துறான் அவன். ஏய் கத்தாத, நான் என்னடா மேட்ராடா பண்ணுறேன், ஏன்டா இப்படி கத்துற பைத்தியம் அப்படின்ற மாதிரி திட்டுறான். இல்லை தங்க வலிக்குது, வலிக்கும், விழும்போது வலிக்கலல்ல இப்போ மட்டும் வலிக்குதா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே அவன் பட்டுன்னு அந்த ஃபஸ்ட் எய்டை பண்ணுறான். இப்போ டயாங் நீ இப்படி திட்டிகிட்டே பண்ணுறது அந்த காலை விடு, நீ ஒன்றும் ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ண வேணாம், எனக்கு வலிக்குது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறான். ஸோ இங்கே ஜங்குக்கும் டயாங் பண்ண க்யூட்டாக பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு சரி சரி ஓகே ஃபைன் நான் பார்த்துக்கிறேன் காலை கொடு அப்படின்ற மாதிரி லைட்டாக ஊதிக்கிட்டே வந்து வச்சு விடுறான். இந்த காட்டன் வச்சு க்ளீன் பண்ணுறான் அந்த ப்ளீடை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகி லைட்டாக வெட்டுப்பட்ட மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு பேண்டேட் போட்டுட்டு கால் சுளுக்கு இருந்துருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே எடுக்கலான்ற மாதிரி 2 கட்டை விரலையும் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறான். இப்போ மறுபடியும் அப்படியே அலற ஆரம்பிக்கிறான் நம்ம டயாங். வலிக்குது 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 விடு அப்படின்ற மாதிரி. ஏய் கத்தாமா அமைதியாக இருட்டான், ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கேன் லூஸ் மாதிரி? வலிக்குது உனக்கா வலிக்குது, எனக்கு தானே வலிக்குது அப்படின்ற மாதிரி இப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபேஸை மாற்றி திட்டுறான் மறுபடியும் டயாங் ஜேகேவை. ஸோ ஜேகேவை இதை பார்த்துட்டு டேய் இப்படி க்யூட்டு மயிராக பண்ணாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உன்னை நான் பார்க்கவே மாட்டேன், இப்போ அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்கார்ற அப்படின்ற மாதிரி கண்ணை மூடி விட்டுறான். ஸோ அப்படியே நம்ம ஜங்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவன் காலை 2 பக்கமாக திருப்பி அப்படியே அந்த சுளுக்கை எடுத்து விட்டுறான். ஐயோ அம்மானு கத்திட்டு அப்படியே டயாங் ஏஞ்சி குதிக்கிறான். ஏய் இப்போ பாரு ஒன்றும் ஆகலை, சரியாயிடுச்சு உன் கால், அந்த பேண்டேட் மட்டும் இப்போ பிரிக்காத, அப்புறமா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி நான் போய் இன்னும் அரைகுறையாக தான் குளிச்சிருக்கேன், போய் முழுசாக குளிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் டோரை லாக் பண்ணிவிட்டு போகிறான். சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு போய் பிரியாணி செய்யலாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். இங்கே ஜங்குக்கு இப்போ நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம வேறு வெக்கமே இல்லாமல் ஷர்ட் கூட போடாமல் அவன் முன்னாடி போய் நின்னோமே, அவன் என்னெல்லாம் யோசிச்சிருப்பானோ அவன் டர்ட்டி மைண்டை வச்சு அப்படி சொல்லிட்டு இங்கே அப்படியே புலம்பிக்கிட்டே அவன் குளிச்சுட்டு கீழே போகிறான். ஸோ கீழே போனால் டயாங் எல்லாமே ரெடி பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். சரி நீ போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம எங்கே போகிறோம் குளிக்கலாம், அதெல்லாம் வேணாம் நான் குளிக்கல, டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறான். ஸோ டயாங்கும் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் தானே போட்டிருக்கேன், அப்புறம் என்ன அதுக்கு குளிக்காமல் வெளியில் போகலாமா இப்படி நாரிக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுடுறான். ஸோ டயாங்குமே சரி போய் குளிக்கிறேன்